தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய். ஆமேன். இன்று இந்த வசனத்தின்படி இந்த கேட்டின் மகன் யார் என்றால் அந்தி கிறிஸ்து. இவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவனாய் இருப்பான், பெருமை நிறைந்தவன், எல்லோரும் தன் பெயரை சொல்ல வேண்டும், புகழ வேண்டும் என்று விரும்புகிறவன் இவன். இன்றுள்ள சபை நிலவரம் எப்படி உள்ளது என்றால், பரிசுத்த வேத வசனத்தின்படி நாம் தாம் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ளது. இன்று அநேக கிறிஸ்தவர்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஆராதனை வீரர்கள் என்பார்கள் தங்களை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி போஸ்டர் அடித்தும் டிவியிலும் யூடியூபிலும் சேனலிலும் தன்னை உயர்த்தி மகிமைப்படுத்த விரும்புவார்களே, அவர்கள்தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து உங்கள் இருதயத்திற்குள் அமர்ந்திருக்கிறான் என்பது பொருள். இந்த பெருமை நிறைந்த ஆவிக்கு இடம் கொடாதீர்கள் பிரியமானவர்களே. நமது பரிசுத்த தேவன் பாவிகளுக்கோ பின்மாற்றக்காரர்களுக்கோ எதிர்ப்பது கிடையாது, எதிர்த்து நிற்கவும் இல்லை. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் பெருமை நிறைந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பரிசுத்த தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். உண்மையான கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் விரும்புவது, கிறிஸ்து என்னில் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று தன்னை தாழ்த்துவார்கள். மற்றவர்களை எழும்பி பிரகாசிக்க வழிவிட வேண்டும். சபையில் தங்களை உயர்த்தி மேலான இடம் விரும்புவார்கள். நான் ஒரு தீர்க்கதரிசி என்ற பெருமை, நான் ஒரு அற்புத அடையாளம் செய்பவன் என்றதான ஒரு பெருமை, நான் மிக அழகாக பாடுவேன் என்றதான ஒரு பெருமை, நான் ஒரு பெரிய போதகன் என்றதான பலவாறு தங்களுக்குள் பெருமையுடன் காணப்பட்டால், ஆமேன். God bless you.